Hi students, welcome to Chennai Academy. இது நம்ம சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பார்த்தோம். எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன மாவட்டத்தில் என்ன வேகன்சி இருக்கு பார்த்துருந்தோம். ஓகேங்களா, மெமோ 2-3 நாட்கள்ல வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் என்னது, நேற்று நம்ம வீடியோ போட்டு சாயங்காலம் ஒரு 3 மணி போலயே என்ன வந்துச்சு, மெமோ வந்துடுச்சு. ஓகேங்களா, அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நடக்கலன்னா நடக்காமே இருக்கும். ஓகேங்களா, அதாவது நாள் கணக்காக இழுத்துக்கிட்டே போகும். அதே ஒரு சில விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு டைம் இருந்தா வேகமாக நடக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ரிசல்ட் விடாம டிஎன்பிசி ரொம்ப காலமாக தள்ளி போட்டாங்க. ரிசல்ட் விட்டாங்க, கவுன்சிலிங் சிவியை கூட ரொம்ப டிலே பண்ணாங்க. இப்போ லிஸ்ட்டை விட்டாங்க கவுன்சிலிங்க்கு, உடனே மெமோ, அதுக்கடுத்து உடனே 20 to 10 தேதிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணி அடுத்தடுத்து டைம் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ அதான் நல்லது நடந்தா நல்லது நடக்கிறனா நடக்காமே இருக்குது, நல்லது நடந்தா உடனே நடக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த அளவுக்கு வந்து வேகமாக நமக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ப்ராசஸ்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஓகே, சின்ன விஷயம் தான், சிம்பிளான விஷயம் தான். அது ரொம்ப வந்து ஐயோ எனக்கு வரலையே, எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு என்னென்ன விஷயம் தெரியலையே சொல்லிட்டு ரொம்ப மனக்குழப்பத்திலையும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் தான். அதுல ஒரு சில டைம் மெமோல ஒரு சின்ன சேஞ்ச் உருவாயிருக்கு. ஓகே, அதுதான் என்ன சேஞ்ச் உருவாயிருக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு லாஸ்டா நம்ம ஒரு விஷயத்தோட நம்ம முடிக்கிறோம். ஓகே, அதான் இங்க எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இந்த 5 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் சின்னதா இப்போதைக்கு கவுன்சிலிங் என்ன கைட்லைன்ஸ் வேணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம டீட்டெயிலான கைட்லைன்ஸ், ஓகே, கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் சொல்லிட்டு நம்ம பிடிஎஃப் ரெடி பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு எப்படி அதை செலக்ட் பண்ணலாம், என்ன வகையான கவுன்சிலிங், அதாவது என்ன வகையான உங்களுக்கு அட்வைஸ் வேணும், எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் நிறைய பேர் இஷ்யூ ரொம்ப அழுகுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்கோட். ஓகேங்களா, அதாவது ஒரு சில பேர் மெமோ வந்த உடனே பார்த்தாங்க, மொபைல்ல பார்த்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அங்கங்க பார்கோட் இருக்கக்கூடிய பார்கோடு வந்து ஒழுங்கா வரல. ஓகேங்களா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு சில டைம் நீங்க பிசியில போட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தீங்கன்னா பார்கோடு வருது. ஓகே, மொபைலையே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஓகே, ஆஃப்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணீங்கன்னா பார்கோடு வருது. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா பார்கோடு வரலன்னா மொபைலே டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப் மோட் இருக்குது, அதனை கிளிக் பண்ணீங்கன்னா கூட பார்கோடு வந்துருது. ஓகே, இது ஒரு இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா, பார்கோடு கம்பல்சரி வந்துடும். ஓகே, எல்லாருக்கும் வரும்போது நமக்கு மட்டும் வராமல் இருக்காது. ஓகே, ஆனால் பார்கோடு கம்பல்சரி முக்கியம். ஏன்னா அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியும், உள்ள என்ட்ரியே ஆக முடியும். நீங்க மட்டும் தான், ஒரு ஆள் மட்டும் தான் அந்த ஆஃபீஸ்க்குள்ள போக முடியும், கவுன்சிலிங் செக்ஷனுக்குள்ள. ஓகே, அப்ப அந்த இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஓகே, அந்த பார்கோடை நீங்க காமிக்கணும், அந்த பார்கோடு ஸ்கேன் ஆனா மட்டும்தான் நீங்க உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்கும். ஒரு ஆள் தான் கவுன்சிலிங் ஹால்குள்ள போக முடியும், வேற யாருமே என்ட்ரி கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். ஓகே, வேற யாருமே உங்க கூட உங்க அப்பா அம்மாவும் சொல்லிட்டு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்க ஒரு ஆள் தான் போக முடியும். ஓகே, அதை எடுத்து நம்ம பேசுறோம். ஓகே, பார்கோட் இஷ்யூ கிடையாது. ஓகே, நீங்க சிஸ்டத்துல போட்டு பாருங்க. ஓகே, சிஸ்டத்துல போட்டு பாருங்க, அதுவும் அப்படி வராமலாம் இருக்காது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா, அதாவது நம்ம சர்டிபிகேட்ஸ், என்ன சர்டிபிகேட்ஸ், பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. ஆல்ரெடி நீங்க டாக்குமெண்டா என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஒரு 2 மாசம் முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் தான் கொண்டு போக போறீங்க, வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போறோம்னா நீங்க ஆல்ரெடி என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணீங்களோ அதை மட்டும் தான் கொண்டு போக போறீங்க. அதோட ஒரு செட் ஜெராக்ஸ் எக்ஸ்ட்ரா கொண்டு போக போறீங்க. ஓகே, ஒரிஜினலா கொண்டு போறீங்க. அந்த ஒரிஜினல் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, இதான் கரெக்டா இருக்குதா, ஃபேக் டாக்குமெண்ட் இல்லையா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செட் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ கேட்கறது கிடையாது, அந்த தடவை கேட்டிருக்காங்க. ஒரு செட் ஜெராக்ஸ் கொண்டு போங்க. அது அல்லாம உங்களுக்கு மொபைல்ல வந்திருக்கக்கூடிய மெமோ, ஓகே, மெமோவோட பிரிண்ட் அவுட் ஒரு 2 பிரிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 2 பிரிண்ட் மெமோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சார் என்ன சார் அப்லோட் பண்ணாலும் சின்னதா சொல்லிடுறேன். ஓகே, உங்களுடைய 10th 12th நீங்க டிகிரியில வாங்கின மார்க் ஷீட், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டிகிரி படிச்சீங்க அதோடைய மார்க் ஷீட், அப்புறம் ஹால் டிக்கெட், உங்களுடைய ஆதார் கார்டு, ஓகேங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம், இதெல்லாமே என்னதான் நீங்க ஞாபகம் வச்சு. ஓகே, கம்யூனிட்டி சர்டிபிகேட், மெயினா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட நிறைய குரூப்ல ஷேர் ஆயிட்டு இருந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா, சார் என்னோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நான் லேமினேஷன் பண்ணிட்டேன், என்னுடைய ஆதார் நான் லேமினேஷன் பண்ணிட்டேன், ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, டிஎன்பிசிக்கே பாதி பேர் மெயில் அனுப்பிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் கொண்டு சென்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா அந்த மெயில் பண்ணிட்டு ரிப்ளை வந்திருக்குது, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி தரப்புல வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஓகே, லேமினேஷன் பண்ணாதான் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே, எதை லேமினேஷன் பண்ணீங்கன்னா ரைட். எனிவே, அப்போ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அப்ளை பண்ணீங்களோ, சிவிக்கு நீங்க என்ன வச்சு அப்ளை பண்ணீங்களோ அதை மட்டுமே தான் திருப்பி கொண்டு போக
போக போறீங்க. பத்திரமா கொண்டு போங்க, சேஃப்டியா கொண்டு போங்க. மறக்காம மெமோ, ஓகே, மெமோ வந்து 2 பிரிண்ட் கையில வச்சுக்கோங்க. சரிங்களா? சேஃப்டிக்காகவும் சரி, ஒரு பிரிண்டர் கேட்டுருக்காங்க, 2 பிரிண்டா கையில வச்சுக்கோங்க. இல்ல அந்த பார்கோட் ஸ்கேன் பண்றதுக்கு கூட தேவைப்படும். ஓகேங்களா? ரைட். எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுலேயும் டவுட் கேட்பாங்க பாதி பேர், சார் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கலாமா கலர் எடுக்கலாமா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் எடுத்துக்கோங்கப்பா. ஓகே, அது என்ன இருக்கு, டீட்டெயில் இருக்குது, உங்களை பத்தின டீட்டெயில் இருக்குது, அவ்வளவுதான். ஓகே, ரைட். அப்போ சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் அதை வந்து நோட் பண்ணாம இருக்காங்க. ஓகேங்களா? நாம வந்து நம்ம பசங்களோடய சரி, நிறைய பேருடைய மார்க் ரேங்க் வச்சு அனலைஸ் பண்றதும் சரி, சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அதெல்லாம் என்ன சொல்றோம்னா, ஓவரால் ரேங்க் சேஞ்ச் ஆயிருக்குதா சார்? எஸ், கம்பல்சரி சேஞ்ச் ஆயிருக்குது. எவ்வளவு சார் சேஞ்ச் ஆயிருக்குது? அதாவது ஆக்சுவலா கூப்பிட்ட தரவரிசை தான், ரேங்க் என்ன அடிப்படையில் வந்து கூப்பிட்டுருக்காங்க, சீரியல் நம்பர் வச்சு அந்த மெமோல காமிச்சிருப்பாங்க. ஓகே, எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் நம்பருக்கு கொடுத்துருப்பாங்க, இங்க ஓவரால் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அப்படியே அந்த ஒரு பிடிஎஃப் காமிச்சிருப்பாங்க. அது இந்த சைடு வந்து சீரியல் நம்பர், இந்த சைடு வந்து ரேங்க் இருக்கும். ஓகே, ரெண்டுக்கும் கம்பல்சரி டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு கம்பல்சரி ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா கூப்பிட்டது ஓவரால் ரேங்க் அடிப்படையில் தான், சீக்வன்ஸா தான் எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, அப்ப ஏன் சார் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேண்டிடேட் will be rejected, sorry, would be rejected. ஓகே, கம்பல்சரி இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க சிவி அப்லோட் பண்ணும்போது. ஒரு சில பேர் சிவி அப்லோட் பண்ணாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சில சிக்கல் காரணமாக ஒரு சில பேர், ஓகே, அதாவது அத ஒரு கவுண்டிங் சொல்றோம், ஒரு அப்ராக்சிமேஷனா 3500 பேருக்கு, அத கவனிச்சுக்கோங்க, 3500 பேருக்கு 50 பேர் வந்து கவுண்டிங் கம்மியா இருக்கு. ஓகே, 3500 பேருக்கு 50 பேரோட கவுண்டிங் கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருடைய ரேங்க், நம்மளுடைய ஸ்டூடெண்ட், ஒன் ஆஃப் தோட ஸ்டூடெண்டோட ரேங்க் நான் எழுதி போடுற பாருங்க. அவருடைய ஓவரால் ரேங்க் பாத்தீங்கன்னா 1630, அவருடைய ஓவரால் ரேங்க். ஓகே, ஆனா இப்ப அவருக்கு சீரியல் நம்பர் வைஸ் அவர் கூப்பிட்டுருக்கிறது என்ன அடிப்படையில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, அவருடைய சீரியல் நம்பர் 1611 கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து சீரியல் நம்பர். புரியுதுங்களா? அப்ப சேஞ்ச பாருங்க, 30 இங்க 11, அப்ப கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு 19 நம்பர் இங்க இருக்குது. ஓகே, இது 1600 19 நம்பர் வந்து கம்மியா இருக்குது. ஓகே, அப்ப அதை அப்படியே திருப்பி இன்க்ரீஸ் பண்ணும்போது தோராயமாக நம்ம சொல்றது ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3500 ஒரு 50 பேர் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கிறாங்க. மொத்தம் கூப்பிட்டது 8500 பேர் 1:5 ரேஷியோல. ஆனாலும் 3500 50 பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, மேற்படி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஆக்சுவலா நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட் தான் ஒருத்தர், அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அவருக்கு சிவி வந்து இருக்குது, 64வது ரேங்க் எடுத்தார். ஓவரால் ரேங்க் அடிப்படையில் 64 ரேங்க், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, அவருக்கு கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்குது? 62 கம்மியா இருக்கு. அப்ப 2 பேர் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, புரியுதா? அந்த சீரியல் நம்பர் தான், அதுலயும் ஒரு சில பேர் வந்து எலிமினேட்டட், அதாவது ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அது மேபி அவங்களே வந்து சிவி அப்லோட் பண்ணாம இருக்கலாம், அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிழை காரணமாக ரிஜெக்ட் பண்ணலாம். அது என்னங்களுக்கு கிளாரிஃபை தெரியல. ஆனா இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது நிறைய பேர் வந்து நோட் பண்ணாது. இனிமேல் கூட நீங்க பார்த்து கூட நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, அந்த ஓவரால் ரேங்க் சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம போஸ்டிங் நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஓகே, நிறைய விஷயம் வந்து சிவி நாளைக்கு இன்னும் போக போக ஏகப்பட்ட விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி சார், கவுன்சிலிங் எப்படி சார் நடக்குது? ஓகேங்களா? என்ன ஷிஃப்ட்ல வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, வந்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? மொத்தம் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல 2 டைமிங் தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு சில பேர் கவுன்சிலிங் இருக்கும். ஓகே, ஜூலை 20 டேட் சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன். ஓகேங்களா? அடுத்து 2வது செஷன் 12 மணிக்கு. ஓகேங்களா? பாருங்க, 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் செஷன், அதுக்கப்புறம் 12 மணி. இது 2 தான், 2 டைமிங் எல்லாருக்கும் இருக்கும். 8 மணிக்கே வந்துடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வரிசையா கூப்பிடுவாங்க. அடுத்து சொல்லிட்டு அவருடைய ரேங்க் அடிப்படையில் அடுத்தடுத்த நபர்களை வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க. ஓகே, நம்ம சொன்ன ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜூலை ஓவரால் ரேங்க் தான் 64 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கே அவருக்கு வந்து மெமோ வந்துருக்கு. ஓகே, அடுத்தடுத்து அதான் 62 பேரை 61 பேரை முடிஞ்சதுக்கு அப்புறம் 62வது நபராக இவங்களை கூப்பிடுவாங்க. ஓகே, அப்போ கவுன்சிலிங்க்கு எல்லாரும் கம்பல்சரி போய் தான் ஆகணும். அவர் ஒரு நபர் மட்டும் தான் என்ட்ரி ஆகணும், வேற யாரும் என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சார் கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க? எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பெர் டே, எல்லா அப்ராக்சிமேஷன்ல கரெக்டா தான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? பெர் டேக்கு 400 இருந்து 500 வரைக்கும் தான். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 400 இருந்து 500 வரைக்கும் தான் ஒரு கவுன்சிலிங் நடக்குது. அதான் நம்மளுடைய
டிஎன்பிசி உறுப்பினரே வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. அதுலயே நம்ம பார்த்திருந்தோம். என்ன பார்த்திருந்தோம்னா few hundreds, ஓகேங்களா, ஒரு சில நூறுகள் தான் என்ன செய்யறாங்கன்னா கூப்பிடவே செய்யறாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 இருந்து 500. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 400 இருந்து 500. அதுக்கு ஏற்ற மாதிரி வேகன்சி எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகே ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் அண்ட் டைபிஸ்ட். எது சார் ரெண்டு தனியா எழுதிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் ஆயிருப்பான் ஒரு சில பேர். ஓகேங்களா, டைபிஸ்டும் வச்சுக்கிட்டு அவன் நல்ல ரேங்க் எடுத்து அவன் ஜூனியர் அசிஸ்டன்ட்லயும் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்போ அவர் நினைத்தால் ஜூனியர் அசிஸ்டன்ட்லயும் அவர் ஜாப் எடுக்கலாம், டைபிஸ்ட்லயும் அவர் ஜாப் எடுக்கலாம். ஓகே, அவர் நினைச்சா ஜூனியர் அசிஸ்டன்ட்லயும் ஜாப் எடுக்கலாம், டைபிஸ்ட்லயும் ஜாப் எடுக்கலாம். அப்ப அவர் எது அது அவருடைய விருப்பம், அது அவரை செலக்ட் பண்றது. ஓகே, ஆனா இப்போ மேபி நல்ல ரேங்க் எடுத்ததுனால அவங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்லயும் கவுன்சிலிங் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அவருக்கு டைபிஸ்ட் தான் போக விருப்பமா இருக்கும். அப்ப என்ன சார் பண்ணணும்? ஓகேங்களா, அப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கவுன்சிலிங் போகாம விட்டுறதாவா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஜூனியர் கவுன்சிலிங் போகாம விட்டுறக்கூடாது. ஏன்னா போகாம விட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்றது. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த போகாம விட்டவங்க வந்து கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கு ரொம்ப கேசஸ் எல்லாம் போடுற அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆகும். அதனால நமக்கு வந்தவங்க கம்பல்சரி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி கவுன்சிலிங் போயிட்டு மேபி உங்களுக்கு இந்த ஜாப் போக விருப்பம் இல்லை, எனக்கு குரூப் 2 கன்ஃபார்ம் கிடைச்சிடும் அப்படின்னா கூட நீங்க கைப்பட லெட்டர் எழுதிட்டு வந்துடணும். ஓகே, லெட்டர் எழுதி கொடுத்து தான் வரணும். ஓகே, நான் தக்க சுயநினைவுடன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஜாபை விட்டு, அதாவது எனக்கு தேவையில்லை சொல்லிட்டு விட்டு கொடுக்குறேன். அப்படி இல்லையா, நான் ஜேஏ விட்டு கொடுக்கிறேன், நான் டைபிஸ்ட், ஓகே டைபிஸ்ட் கவுன்சிலிங் வரும்பொழுது அதை நான் தகுந்த ரேங்க் எடுத்தால் டைபிஸ்ட் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும், மெமோ சரி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும். அதனால கவுன்சிலிங் போகிறவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 A4 ஷீட்டையும் கையில வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கைட்லைன் சொல்றேன் என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன செய்ய 2-3 லெட்டர் மேபி எழுதுற மாதிரி இருந்தால் 2-3 A4 ஷீட்டை கையில வச்சுக்கணும். ஓகேங்களா ரைட். அப்போ இதுதான், அப்போ ரெண்டு பேருமே ஓகே ஒரு வாய்ஸ் கூட இருந்தது. ஓகே, ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கால் சென்டருக்கே கால் பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்கும்போது அவங்களே சொன்ன பதில் இதுதான். ஓகேங்களா, நான் டைபிஸ்ட் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஜேஏ கவுன்சிலிங் டைம்லயே ஒரு கைப்பட லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஓகேங்களா, லெட்டர் எழுதி கொடுக்காம ஜேஏக்கு கவுன்சிலிங் போக மாட்டேன்னா சொல்லக்கூடாது. போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் டைபிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அது அவங்களுடைய விருப்பம். சில பேருக்கு ஜேஏ விருப்பமா இருக்கும், ஒரு சில பேருக்கு டைபிஸ்ட் விருப்பமா இருக்கும். ஓகேங்களா ரைட், முடிஞ்சதா? அடுத்து சார் விஏஓ எத்தனை நாளுக்குள்ள சார் காலியாகும்? வேகன்சி என்னமோ 425 தான். ஓகே, எத்தனை நாள் சார் காலியாகும், எத்தனை நாள் வரைக்கும் விஏஓ இருக்கலாம்? அது பேஸ்ட் ஆன் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா எந்த விஷயத்தையுமே கணிக்க முடியாது. ஓகேங்களா, நிறைய பேராமீட்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு விஏஓ இருக்கும், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய விஏஓ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு விஏஓ தான். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு விஏஓ தான். அது பை லக்ல ஜெனரல் கேட்டகரியில வந்து விழுந்துட்டு ஓகேங்களா, ஜிடில இருக்குது. அதனால அவன் பிசி இருக்கவங்க எடுத்துக்கலாம், எஸ்சி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், எம்பிசி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், ஜிடி வந்தவங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது மேபி அதே மாதிரி வேற எங்கேயாவது ஒரு சில ஊர்களில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தர்மபுரியில மேபி ஒரு 4 வேகன்சி இருக்கு. அதுல ஜிடிக்கு 1, எம்பிசிக்கு 1, பிசிக்கு 1, எஸ்சிக்கு 2 இந்த மாதிரி பிரிச்சு போட்டிருந்தாங்கன்னா ஓகே பிரிச்சு போட்டிருந்தாங்கன்னா ஜிடிஏ ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதாவது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கேட்டகரியில் வர பீப்புள் மட்டும்தான் எம்பிசி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் சூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சூஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ மேபி சேஞ்சஸ் ஆகும். எத்தனை நாள் மேக்ஸிமம் எத்தனை நாள் வந்து நீடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு நாளைக்கே வந்து 400 to 500 வரைக்கும் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டுறாங்க. மேக்ஸிமம் 2 to 3 days தான். ஓகே, 2 to 3 நாள் தான் இருக்கலாம் அதிகபட்சம். ஓகே, அதிகபட்சம் ஏன்னா ஒரு நாளைக்கே 400 to 500 கூப்பிட்டுறாங்கல்ல, அதுலேயே நமக்கு இருக்குது. ஒரு சில பேர் ஜூனியர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ரெவன்யூ அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரொம்ப வேகமாக காலி ஆகிடும். ஓகேங்களா ரைட். அடுத்து லாஸ்டா இதுக்கு சொல்ல முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க கவுன்சிலிங் போகும்பொழுது ஓகேங்களா, கவுன்சிலிங் போகும்போது நான் சொன்னேன் 3 A4 ஷீட் எடுத்துட்டு போங்க சொன்னேன், சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து போங்க சொல்லியிருந்தேன், ஒரு ஃபைல் போட்டு எடுத்து போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அங்க வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே டிஸ்பிளே ஓடிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு மாதிரி நீங்க வந்து நம்ம காமிச்ச பிடிஎஃப் எல்லாத்தையும் பார்த்து நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வேகன்சி என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ அங்க பார்த்தா டிஸ்பிளே ஓடிட்டே இருக்கும். நீங்க வீட்டுல இருந்து போகும்போதும் A4 ஷீட்ல ஒரு 3 டிபார்ட்மெண்ட் நல்ல ரேங்க் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 நாள்ல போறவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே அவைலபிளா இருக்கும். எது வேணுமோ டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் ஒரு 4-5 நாள் அந்த ரேஞ்ச் இருக்கிறவங்க இப்பவே நல்லா அனலைஸ் பண்ணி என்ன டிபார்ட்மெண்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வேகன்சி நம்ம கேட்டகரி இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் தேடி பார்த்து நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் 3வது நாள் ஒருத்தர் வந்து போறாரு வச்சுக்கோங்க. ஓகே, 3வது நாள் வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா கவுன்சிலிங் போறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் விருப்பப்படுறாரு ரெவன்யூ அசிஸ்டன்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ரெவன்யூ அசிஸ்டன்ட்
அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வேணும். ஓகே, எழுதி வச்சுக்கோ, சூஸ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அது அவைலபிளா இருக்கா அப்படின்னு போட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மேபி ஒரு சில டைம் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 நாளே ரெவன்யூ எஸ்டேட் காலி ஆயிடுச்சு அப்படின்னு எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஆனா அடுத்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுக்கு நம்ம உடனே ரெடியா இருக்கணும். அங்க போய் யோசிச்சுட்டு இருக்க முடியாது, டைம் கிடையாது. ஓகே, அப்ப அடுத்தது பிடிஓ. ஓகே, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஓகே அது இல்லையா, ரைட், அடுத்து வேற என்னமாது, இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு 4 ஓகே 1 இருந்து ஒரு 4 டிபார்ட்மெண்ட் வித் டிஸ்ட்ரிக்டோட செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. அங்க போய் திணறாதீங்க. அங்க போய் உங்களுக்கு சுத்தமா டைம் கிடையாது. டிஸ்பிளே ஓடும், பார்த்த உடனே எழுதி கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஓகே, டிஜிட்டலா டேப் இருக்குமோ அதை எழுதி கொடுத்துடணும், பேப்பர்ல எழுதி கொடுத்துடணும், டக்கு 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 டக்குன்னு ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதனால போகிறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அங்க போயிட்டு நீங்க வந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, டைமே இருக்காது, பதற்றமா இருக்கும். ஓகேங்களா, கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன் பாருங்க, கூட யாரும் கிடையாது, நீங்க ஒரு ஆள் தான் போகணும். அப்போ அந்த அளவுக்கு இருக்காது. இப்பவே யாரா நல்ல விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன வேகன்சி, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கும், க்ரோத் இருக்கும், உங்க சொந்த ஊர்ல எடுக்கணுமா, ஏதாவது ஒரு மொக்க டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, அது எல்லா டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணா ஒரே சேலரி தான், மாற்றம் தான் கிடையாது. ஓகேங்களா, முதல் டே கவுன்சிலிங் போறவங்களுக்கு அதே தான், கடைசி நாள் கவுன்சிலிங் போறவங்களுக்கு அதே சேலரி தான். ஓகே, ஆனாலும் உங்களுடைய விருப்பம், உங்க டிஸ்ட்ரிக்ட், உங்க டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குதா அங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. A4 தயவு செஞ்சு சொல்றேன். ஓகே, ஒரு அட்வைஸா லாஸ்டா என்ன சொல்லி முடிக்கிறோம்னா, நோ கம்பேரிசன் அப்படி சொல்லி முடிக்கிறோம். ஓகே, என்ன அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 8500 பேர் தான் இப்ப கூப்பிட்டு டைபிஸ்ட் கூப்பிடுறது. 8500 பேரை கூப்பிட்டதுல நிறைய பேர் சாய் எனக்கு வந்து 3வது நாளே கிடைச்சிருக்குது, எனக்கு 4வது நாளே கிடைச்சிருக்குது, அவனுக்கு 7வது நாள் தான் கிடைச்சிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கம்பேரிசனை வளர்க்க வேண்டாம். ஓகேங்களா, தேவையில்லாத எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது ஒரு ஜாப். ஓகேங்களா, அதே மாதிரி ஆகஸ்ட் வந்து 10 வரைக்கும் இருக்க போறது கிடையாது. கவுன்சிலிங் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு ஆகஸ்ட் 6-7 வந்து முடிஞ்சிடலாம். ஓகே, அதனாலதான் ஆகஸ்ட் 8-9 என்ன மெமோ வந்து கொடுக்கல. ஓகே, அதனால வந்து ஃபர்ஸ்ட் டே போன்னு நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டே போய் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டே போயிட்டு என்னோட நண்பர் தான் பண்ணுங்க அந்த மாதிரி செலக்ட் ஆனாலும் அவனுக்கு அதே சேலரி தான், குரூப் 4 ஸ்கேல் தான். கடைசி நாள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணாலும் அவனுக்கு என்னதான் அதே ஸ்கேல் தான் கொடுக்க போறாங்க. ஓகேவா, அதனால எனக்கு இப்படி வந்திருக்கு, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிடலாம், நான் இந்த கேட்டகரியில் எனக்கு எங்க ஊர்லயே போஸ்ட் கிடைக்குது, இந்த மாதிரி கம்பேரிசனை சொல்லி அடுத்த காயப்படுத்த வேணாம். ஓகேங்களா, ஜாப் கிடைச்சிட்டு நீங்க கடினமான உழைப்பு போட்டீங்க, உங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிட்டு அடுத்த கட்டம் நீங்க என்ன பண்ண போறீங்க அதை பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத கம்பேரிசனை நீங்களே வளர்க்க வேண்டாம். ஓகேங்களா, அடுத்த வீடியோல நம்ம கைட்லைன்ஸோட சந்திப்போம். ரொம்ப முக்கியமானது, அதை தவறாம பாருங்க. எப்படி நம்ம சூஸ் பண்ணதா, என்ன விஷயங்களா பேச சொல்லிட்டு உங்களுக்கு தரப்பு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட இப்ப கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.